हरे कृष्ण परम जयते श्री कृष्ण संकीर्तनम जय श्री गुरुदेव ஜைவ தர்மா 7ஆம் அத்தியாயத்துல 3வது பகுதி. யாதவதாஸ் கேள்வி கேட்குறாங்க, அனந்ததாசர் பதில் சொல்றாங்க. கேட்குறார், 4 நிலைகள்ல மனிதர்களுடைய மனப்பாங்கு உள்ளதாக சொல்றீங்க. இதுல எந்த மனப்பாங்கு பக்தர்களுக்கானது? அதுபோக பக்த சகவாசம் அப்படின்னா என்ன? இப்படி கேட்குறார் அனந்ததாஸ். ஆன்மீக சாதனைகள்ல வளர்ற போது அதோடைய படிக்கட்டுகள்ல உள்ளவங்க 4 நிலையில இருக்கிறாங்க. 1 நுட்பமான அறிவு உள்ளவங்க, 2 விடுபடும் ஆர்வம் உள்ளவங்க, 3 விடுபடும் பாதையில இருக்கிறவங்க, 4 பக்தர்கள். இதெல்லாம் ஆன்மீக சாதனை புரிகிற மனிதருடைய வளர்ச்சிகள்ல அடுத்தடுத்து இருக்கிறவங்க. அந்தந்த நிலைகள்ல அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுடைய சகவாசமும் இருக்கும். விடுபடும் பாதையில இருக்கிறவங்களை 2ஆ பிரிக்கலாம். பகவானுடைய நித்திய லீலை அந்த அனுபூதி அதுகளில் திளைக்கிறவன். அடுத்து மாயிலிருந்து விடுபட்டுட்டோம் அப்படிங்கிற நினப்புல இருக்கிறவங்க. இதுல பகவத் லீலையில திளைக்க வரும்போது முதல் தரத்தாரோட சகவாசம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை பற்றி ஸ்ரீமத் பாகவத்துல 10:2:32 இருக்கு. தாமரை கண்ணா, முக்தியை விரும்பி பக்தியை விட்டு விலகியவர்கள் தாங்களாகவே முக்தி பெற்றதாக நினைத்து கொள்கிறார்கள். அவர்களுடைய புத்தி தூய்மையற்றது. அவர்கள் பக்தர்களே அல்ல. உமது பாதங்களை பொருட்படுத்தாததால் அவர்கள் வீண் கற்பனையால் மேன்மை பெற முடியாமல் கீழ்மை அடைகிறார்கள். அதாவது பக்தி பாதையிலிருந்து இவங்கெல்லாம் கீழே விழுந்தவங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஆனா முழு பக்தி, அதாவது பக்தன் அவன் 2 விதமா சொல்லுது. பகவானுடைய வீர தீர பராக்கிரம ஐஸ்வர்ய வைபவங்களை விரும்புகிறவர் 1. 2வது பகவானுடைய பிரேம மாதுரிய லீலா, தோழமை உணர்வு, அன்பு, கனிந்த அன்பு இதுகளோட இருக்கிறவங்க. இவங்க பக்தர்களோட இதே பக்தி பூர்வமா இருக்கும். இதுல 2ஆம் மத பக்த நிலை தான் புனிதமானது. இந்த பக்தர்கள் கிரகஸ்த பக்தர்களாகவும் இருக்கலாம். அதாவது தனி ஒருவன் என்ற நிலையில் இருந்து மாறுபட்டு தனக்கென ஒரு வீட்டை கட்டி கொண்டு அந்த கிரகத்தை நிர்வகிக்க தகுதியுள்ள ஒரு பொண்ணை மனைவியை ஏத்துக்கிறான். ஆனாலும் பக்தி அவன் விட்டு கொடுக்கறது இல்லை. இவங்கெல்லாம் கிரகஸ்த பக்தர்கள் அல்லது கிரகஸ்த வைஷ்ணவர்கள். இல்லற வாழ்வை துறந்தவர்களாக தியாகிகளாக வாழ்ற பக்தர்களும் உண்டு. அப்ப யாதவதாஸ் கேட்கிறார், பக்தியை விட்டு கொடுக்காத கிரகஸ்தர் பகவானின் திருமேனியை தரிசித்த பிறகு அவருடைய கண்கள் திருப்தி அடையுது. இல்லற வாழ்வை துறந்தவர்களாக தியாகிகளாக வாழ்ற பக்தர்களும் உண்டு. இதை பற்றி இன்னும் தெளிவா சொல்றேன். பக்தியை விட்டு கொடுக்காத கிரகஸ்தர் பகவானின் திருமேனியை தரிசித்ததும் அவருடைய கண்கள் திருப்தி அடையுது. பகவத் விஷயங்களை நாமங்களை கேட்டதும் அவனுடைய காதுகள் குளிர்ச்சி அடையுது. பகவானுக்கு நிவேதனமான நறுமணத்தை அவனுடைய மூக்கு சுவாசிக்கிறது. அவனுடைய நாக்கு பிரசாதத்தை ருசிக்கிறது மற்றும் பகவானுடைய திருநாமங்களை உச்சரிக்குது. கிருஷ்ண பக்தருடைய கமல பாதங்களை தொடும்போது அந்த பக்தருடைய சகவாசத்துல அவனுக்கு மேனி புல்லரிக்குது. அவனுடைய நம்பிக்கையும் செயல்களும் விருப்பங்களும் உறவுகளும் அத்தனையும் கிருஷ்ண சேவையை சார்ந்தே இருக்குது. மொத்தத்துல அவனுடைய முழு வாழ்க்கையும் வைஷ்ணவ சேவையால மிக பெரும் திருவிழா மாதிரி அமைஞ்சு போயிருது. ஆனா மாயையின் பிடியில அகப்பட்டு இருக்கிற குடும்பஸ்தர்கள் கிருஷ்ணத்திலிருந்து விலகி இருக்கிறதுனால ஜட இருப்பை நோக்கி புலன் விஷயிகளாக வாழ்கிறார்கள். கிரகஸ்த பக்தனின் மனைவி, மகன், மகள்கள் என அத்தனை உறவும் கிருஷ்ண சேவைக்கு ஆனவர்களாக கருதப்படுறாங்க. அந்த பக்தனால கருதப்படுறாங்க. ஒவ்வொரு செயலையும் இறைவனுடைய லீலையாக ஏத்துக்கிட்டு ஏக்கம் இல்லாம எதிர்பார்ப்பு இல்லாம மகிழ்ச்சியோட ஏத்துக்கிறதுல கிரகஸ்த பக்தனால அந்த கிரகஸ்த பக்தனாலதான் அப்படி ஏத்துக்க முடியுது. இந்த கலிகாலத்துல கிருஷ்ணரை ஏத்துக்கிட்ட வைஷ்ணவர் இப்படித்தான் இருப்பார். இப்படி இருந்தா வீழ்ச்சி பயமும் வராது, பக்தியும் வளரும்.
சந்ததிகளும் அமைதி ஆனந்தத்தோட வளருவாங்க. ஆனா கிரகஸ்த வைஷ்ணவர்கள் வந்து இந்த மாதிரி எல்லாமே அந்த இந்த லட்சணங்களும் இருக்கும்போது அவங்கள சிலர் குருமார்களாகவும் ஆகுறாங்க. அவங்க சாஸ்திரங்கள்ல உள்ள உண்மைகளை அப்படியே தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இத்தகைய தூய வைஷ்ணவருடைய குழந்தைகளும் அந்த பாதையை பின்பற்றும் போது கிரகஸ்த பக்தர்களாக சிறந்த வைஷ்ணவர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுறதுனால பக்தர்களுடனான தொடர்பு சகவாசம் ஜீவர்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப யாதவ தாஸ் கேட்கிறார், கிரகஸ்த வைஷ்ணவர்கள் என்னதான் இருந்தாலும் ஸ்மார்த்த பிராமணர்களுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிஞ்சுதானே ஆக வேண்டி இருக்குது. இல்லாட்டி தொல்லை வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த நிலையில குடும்பஸ்தர்கள் எவ்வாறு தூய கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்ய முடியுது இப்படி கேட்கிறார். அதாவது கிரகஸ்த வைஷ்ணவர்களா இருந்தா கூட அந்த கிரகஸ்தர்களுக்கு ஸ்மார்த்தா பிராமணர்கள் வந்து நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள்ல அவங்க கட்டுப்படுத்துறாங்களே, அது எப்படின்னு கேட்கிறார். ஆனந்ததாஸ் சொல்றாங்க, கிரகஸ்த வைஷ்ணவர்கள் நிச்சயமாக சமூக பழக்க வழக்கங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், கடைப்பிடிச்சு மரியாதை தரணும். திருமண விஷயங்கள், முன்னோர்களுக்கான சிராத்த விரதங்கள், இது போன்ற கடமைகளை செய்துதான் ஆகணும். இதுல அவங்க ஸ்மார்த்தாக்களின் அளவு கடந்த தலையீடுகள் இருக்கத்தான் செய்து அவங்க தங்களுடைய சொந்த பைகளை நிறைச்சிக்க இது போன்ற காரியங்கள்ல, அதாவது காமிய கர்மத்துல ஈடுபாடு காட்ட வைக்கிறாங்க. ஒருவருடைய வாழ்வு பராமரிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அனைவருமே நிரபேக்ஷ, அதாவது எல்லா தேவைகளும் விடுபட்டு இருத்தல். இப்படி அதாவது வாழ்வு பராமரிப்பு அப்படின்னு வர்ற போது நிறைய பேர் தன்னை நாங்கள்லாம் தேவைகள் அற்றவங்க விடுபட்டவங்க அப்படின்னு தான் காட்ட விரும்புறாங்க. இப்படி சொல்றவங்க கூட நம்ம கூர்ந்து பார்த்தா அடுத்தவங்களை பெருமளவுல சார்ந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. யார் தயவும் வேண்டான்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லா ஜீவராசிகளுக்கும் தேவைகள் உண்டு. நோய் வரும்போது மருந்துகளை சார்ந்து இருக்கணும், பசிக்கும் போது உணவுப் பொருட்களை சார்ந்து இருக்கணும், வெப்பம் குளிர் மழை இப்படிலாம் வரும்போது வீடு தேவைப்படுது, அதை சார்ந்து இருக்கணும். இப்படி உடை உணவு உறைவிடம் இதுகளெல்லாம் சார்ந்து தான் இருக்கிறோம். இந்த செயல்பாடுகள்ல பொதுமக்களின் உதவிகள் மறைமுகமாக இருக்கு. எல்லாருமா கலந்து தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து இருக்கிறாங்க. அப்படின்னா அபேக்ஷ அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தான் என்ன அப்படின்னு கேள்வி வரும். உடலை பெற்றிருக்கிறதுனால உயிர் வாழ தேவையான அளவுக்கு தேவைகளை வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் கருத்து. அதான் நிரபேக்ஷ. ஜட உடல் சுதந்திரமற்றது. நாமே முடிஞ்ச அளவுக்கு லௌகிக தேவைகள்ல இருந்து விடுவிச்சு கொள்ளும் அளவுக்கு பக்தி பயிற்சியில முன்னேற்றம் காண முடியும். தேவைகள் குறையும் போது பக்தி பெருகும் அப்படிங்கிறார். தனது செயல்பாடுகளை ஒருத்தன் பகவான் கிருஷ்ணரோட இணைக்கிற போது மட்டும்தான் அவன் கர்ம பந்தம் இல்லாம இருக்க முடியும். உதாரணமா சுதந்திரமா செயல்படுறது அப்படின்னாலே படிப்படியா பிரத்யார் தயவை குறைச்சிக்கிறது அப்படின்னு அர்த்தம். தேகம் இருக்கிற வரைக்கும் எதையாவது சார்ந்துதான் இருக்க வேண்டி வரும். ஆனா பக்தி வளரணும்னா தனித்து இருக்க விரும்பணும். திருமண சடங்கு வெறும் உற்பத்தியாக பிரஜாபதி காரியங்களாக ஸ்மார்த்தர்கள் கொண்டு செல்றத பெருசா எடுத்துக்காம ஒரு பக்தன் கிருஷ்ண சேவைக்காக இந்த திருமணம், கிருஷ்ண சேவைக்காக இந்த காரியம் அப்படின்னு நினைக்கணும். கிருஷ்ண சேவையில பங்கேற்க உதவி செய்ய மனைவி அவசியம், பிள்ளைகள் அவசியம், பெற்றோர் அவசியம், இப்படி ஒரு பக்தன் நினைக்கணும். எத்தனை சடங்குகள் செய்தாலும் வினை பயன் மாறாது. சமூகத்தால அங்கீகரிக்கப்பட்ட கடமைகள் கூட பக்தியோட செய்யப்படும் போது பக்திக்கு ஊனம் ஏற்படாது. மனவிகாரம் எதிர்பார்ப்பு இல்லாம கடமைகளை செய்யணும். நமக்குள்ள ஆன்மீக முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படின்னாச்சுன்னா சத் சங்கத்தோட சேர்ந்து சேவை பண்ணணும். சிராத்த சடங்குல பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவையே மூதாதையர்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மகா பிரசாதம் பிராமணர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் தரப்படலாம். இங்கு சொல்லப்படுகிற கருத்து என்னன்னா, பக்தியோட இணையாத வரைக்கும் அனைத்து ஸ்மார்த்த சடங்குகளும் கர்மமாகத்தான் இருக்கும். வேத இலக்கியங்கள் பரிந்துரைக்கிறபடி தூய பக்தியை பின்பற்றும் பாதையில செல்வதற்கான கர்மாக்கள், அதை செய்யக்கூடிய கர்மாக்கள் இதெல்லாம் பக்திக்கு உகந்ததா இருக்கும்.
பகவான் சைத்தன்யருடைய பெரும்பாலான சகாக்கள் கிரகஸ்த பக்தர்களாக தான் இருந்தாங்க. புராண காலங்களில் இருந்த சாதுத்தன்மை கொண்ட அரசர்கள் ராஜ ரிஷிகள்னு சொல்லப்பட்டாங்க. மகாத்மா அந்தஸ்து கொண்ட தேவ ரிஷிகள் அவங்களும் இருந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கிரகஸ்தர்களாக தான் பெரும்பாலும் இருந்திருக்கிறாங்க. துருவன் கிரகஸ்தர், பிரகலாதன் கிரகஸ்தர், பாண்டவர்கள் கிரகஸ்தர். இதெல்லாம் புரிஞ்சிக்கங்க அப்படின்னு அனந்ததாசர் சொன்னார். அப்படி யாதவர் கேட்கிறார். யாதவதாஸ், கிரகஸ்த பக்தர்களுக்கு வைஷ்ணவ சேவை நிமித்தமாக ஊர்ல மரியாதை இருக்குது, மற்றவங்களுக்கு பிரியமானவங்களும் அவங்க நடந்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு ஓட வேண்டி வருது? துறவு எதற்கு அப்படின்னு கேட்கிறார் அனந்ததாஸ். துறவுக்கு உண்டான தகுதி அல்லது அதற்கு உண்டான சூழல் அங்க இருந்திருக்கலாம். ஆனா உலகத்துல இது ரொம்ப அபூர்வம் அப்படின்னு சொல்றார். இப்ப யாதவதாஸ், துறவரம் போகிறவங்களுடைய பின்னணி தான் என்ன, எனக்கு அது புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறார். அனந்ததாஸ் சொல்றாங்க, இது ஒரு நல்ல பதில் கொடுக்கறாங்க. மனிதர்களில் இரு வகையான மனப்பாங்கு உண்டு, பகீர்முக, அந்தர்முக. இது வேதங்கள்ல பரக் பிரத்யக் அப்படின்னு சொல்லப்படும். அதாவது புற மனப்பாங்கு, அக மனப்பாங்கு. ஒன்று உலகை நோக்கியது புற மனப்பாங்கு, மற்றொன்று ஆத்மாவை நோக்கியது. இது அக மனப்பாங்கு. ஜீவன் தன்னை மனதாக அல்லது மனம் தொடர்பானதாக அடையாளப்படுத்துறான். உடல் ஜடமானது. ஜட உடலின் சூட்சும அங்கம்தான் அந்த உடல்ல இருக்கிற அந்த உடல்ங்கிற ஜட உடலுடைய சூட்சும அங்கம் தான் மனசு. அந்த மனது ஆத்ம உதவியோட புலன்களின் நுழைவாயில்கள் வழியாக புறத்தே இருக்கிற புலன் பொருட்கள் கிட்ட புலாவுது. இது வெளிப்புற மனப்பாங்கு. உட்புற மனப்பாங்கு அப்படிங்கிறது உணர்வின் ஓட்டத்தை திரும்ப பெற்று உள்முகமா திருப்பி முதல்ல மனதுக்கும் அடுத்த ஆன்மாவுக்கும் கொண்டு செல்றது உட்புற மனப்பாங்கு. சாது சங்க வலிமையால ஒருத்தர் வெளிப்புற மனப்பாங்குகளை நெறிப்படுத்தலாம். சாது சங்கம் இல்லாம நமக்கு நெறிப்படுத்தும் வலிமை ஒருவேளை இருந்துச்சுன்னா, சத் சங்கம் இல்லாததுனால அங்க எப்படியும் ஒரு சஞ்சலம் இல்லாட்டி நிம்மதி குறைவு ஏற்படும். கிருஷ்ண பக்தியில ஒருத்தர் அடைக்கலம் புகுந்தா வெளிப்புற மனப்பாங்கு தாமாகவே குறைஞ்சி உட்புற மனப்பாங்காக மாறும். எப்போ ஒருத்தரால மொத்த மனப்பாங்குகளையும் உள்முகமா செலுத்த முடியுதோ அப்போ அவர் இல்லறத்தை துறக்கும் தகுதியை பெறார். அந்த நிலைக்கு வராம அவர் ஒருவேளை இல்லறத்தை துறந்தார்னா தகுதியற்ற நபர் அப்படிங்கிறதுனால தனது நிலையிலிருந்து அவர் கீழே விழுந்துருவார். உண்மையிலே கிரகஸ்த ஆசிரமம் ஒரு விசேஷமான பள்ளிக்கூடம். அங்கு நடைமுறை ரீதியில ஆன்மீக அறிவுகள் படிப்படியாக கிடைக்குது. அவர்களுடைய உணர்தல்களை மேலும் மேலும் விருத்தி செய்து கொள்ள வாய்ப்புகளும் கிட்டும். அவர்களுடைய கல்வி முழுமை அடைஞ்ச பிறகு அந்த பள்ளியிலிருந்து அவர்கள் வெளியேறுறாங்க. அதுதான் துறவு வாழ்வு. அப்ப யாதவதாஸ் கேட்கிறார், அந்த துறவு வாழ்வு சொல்றீங்க, அதுக்குண்டான அறிகுறிகள் என்னங்கிறார். ஆனந்ததாஸ் சொல்றாங்க, முதல் அடையாளம், அதாவது முக்கிய அடையாளம், அவன் காமத்துக்கு பலியாக மாட்டான். அடுத்து உயிர்கள்ட்ட இரக்கம் காட்டுவான். செல்வம் சேகரிக்க ஆசைப்பட மாட்டான். அவனுடைய வாழ்வு தேவைகள் எளிமையாக இருக்கும். உலகத்தாருடைய தொடர்பை தவிர்த்து இருப்பான். பகவான் கிருஷ்ணர் மேல மாறாத பக்தியோட இருப்பான். நன்மை தீமைகள்ல விருப்பு வெறுப்புகள்ல சம நோக்கோட இருப்பான். உற்றார் உறவுகள்ல சொந்த பந்தங்கள்ல ரொம்ப பாசம் வச்சிருக்க மாட்டான். இதை பத்தி கபில தேவர் பாகவத்துல அந்த பக்த அடையாளங்களை காட்டுறார். சர்வபூதேசு ஏ பக்ஷத் பகவத் பாவம் ஆத்மன பூதானி பகவதி ஆத்மனி ஏஷ பாகவத உத்தம. பகவான் கிருஷ்ணர்கிட்ட உள்ள மதிப்பு மரியாதை, அந்த மனப்பாங்கு, அதே மனநிலை அனைத்து ஜீவர்கள்ட்டையும் காட்டப்படணும். ஏன்னா ஆத்மாக்களின் ஆத்மா கிருஷ்ணர். எல்லா ஜீவர்களும் அவர்கிட்ட அடைக்கலம் கொண்டுள்ளதாக பாவித்து நடக்கிறவன் பாகவத உத்தமன். இப்படி அதுல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து மயி அனன்ய பாவேன பக்திம் குர்வந்தி யத்ருதாம் மத்கிருதே தியக்த கர்மான தியக்த ஸ்வஜன பாந்தவா. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கலாம், 3:25, 22 பாகவத்துல, யாரெல்லாம் என்ன மட்டுமே வழிபடுகிறானோ அவனுக்கு தூய பக்தி உறுதிப்படுது. அவனுக்கு என்கிட்ட தனிப்பட்ட அன்பு ஏற்பட்டு
சேவை செய்யறதுனால அவன் வருஷாசிரம கடமைகளை எல்லாம் எனக்காக துறக்கிறான். அபராதம் இல்லாம எந்த நோக்கமும் இல்லாம ஸ்ரீ ஹரிநாமத்தை சொன்னா கூட பற்பல பிறவிகள்ல இருக்கின்ற பாப வினைகள் தீர்ந்து போகுது. அத்தகு பாப விமோசனம் பெற்ற நபர் இதய அன்பு அப்படிங்கிற கயிற்றால பகவானுடைய பாதங்களை கட்டிடுறான். அவன் சிறந்த பக்தன். இந்த மனப்பாங்கு வந்த பிறகு இல்லற நாட்டம் அவன்கிட்ட இருந்து விடுபடுது. இப்படிப்பட்டவருடைய தொடர்பு ஓர் உலகத்தானுக்கு கிடைச்சா அவன் பெரும் அதிர்ஷ்டசாலி. ஏன்னா இத்தகைய மனப்பாங்கே பகவானுடைய கருணை தான். கபிலருடைய கூற்றுப்படி பகவான் கிட்ட மாறாத பக்தி கொண்டவனுக்கு இது என் மனைவி, இது என் மாமன், இது என் மைத்துனை, இது என் பிள்ளை, இந்த மாதிரி பார்க்கறது அவன் விடுபட்டு எல்லா ஜீவர்களுமே பகவானுடைய தொண்டர்கள் அப்படிங்கிற மனப்பாங்குக்கு வந்துடுறான். பகவான் நிமித்தமா ஓர் ஒற்றுமை உணர்வோட அவன் இருக்கிறான். இது பக்தனுடைய அடையாளமாக பாகவத்துல சொல்லப்படுது. அவன் நாம ஜபத்தை இடையராது சொல்லிக்கொண்டே இருப்பான். இப்படிப்பட்ட சுய சார்புள்ள பக்தனை காண்பதுங்கிறது அரிதனும் அரிது. இப்படி யாதவ தாசருக்கு பதில் சொன்னார் அனந்ததாஸ். ஹரே கிருஷ்ணா. மீதி நாளைக்கு பார்க்கலாம்.